மனைவியின் அமைதி. ஒரு அழகான கிராமத்தில் அருண் மற்றும் காவ்யா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு சிறிய மகனும் இருந்தான். திருமணத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் வேலைப்பளு அதிகரித்த பின் அருணின் குணம் மாற ஆரம்பித்தது. அலுவலகத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை வீட்டிற்கே கொண்டு வந்து சிறிய விஷயங்களுக்கு கூட கோபப்படுவான். உணவில் உப்பு குறைந்தாலும் கோபம், வீடு சுத்தமாக இல்லை என்றாலும் கோபம். காவ்யா எதையும் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பாள். ஒருநாள் அருண் கோபத்தில், இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை என்று கத்தினான். காவ்யா எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியாக குழந்தையை அழைத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள். அடுத்த நாள் காலை வழக்கம்போல் காலை உணவை செய்து கணவருக்கு மதிய உணவையும் எடுத்துக் கொடுத்தாள். ஆனால் முகத்தில் இருந்த புன்னகை மட்டும் காணாமல் போயிருந்தது. சில நாட்கள் இப்படியே சென்றன. ஒரு நாள் அலுவலகத்தில் அருணின் நண்பர் கேட்டார், என்னடா, ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய்? தனது பிரச்சனைகளை சொன்னான். அதற்கு நண்பர் அமைதியாக, உன் மனைவி ஒரு நாளாவது உன்னை அவமதித்தாளா, கோபமாக பேசினாளா என்று கேட்டார். அருண் சிறிது நேரம் யோசித்தான். இல்லை, அவள் எப்போதும் அமைதியாகத்தான் இருப்பாள் என்றான். நண்பர் சிரித்துக்கொண்டு, அப்படியானால் நீ கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கிறாள். அமைதியாக இருப்பவர்கள் காயப்படுவதில்லை என்று நினைக்காதே என்றார். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தன. அன்று மாலை வீட்டிற்கு வந்தபோது காவ்யா குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். அருண் முதல் முறையாக மெதுவாக, காவ்யா, கொஞ்சம் பேசலாமா என்று கேட்டான். காவ்யா ஆச்சரியத்துடன் பார்த்தாள். நான் பலமுறை உன்னை தேவையில்லாமல் காயப்படுத்திவிட்டேன். என் கோபத்தை உன்னிடம் காட்டக்கூடாது. என்னை மன்னித்துவிடு என்றான். காவ்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உங்களை வெறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் சிரித்து பேசும் பழைய அருணை மிகவும் மிஸ் செய்தேன் என்றாள். அன்று முதல் அருண் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான். கருத்து வேறுபாடு வந்தாலும் கத்தாமல் பேச கற்றுக்கொண்டான். காவ்யாவும் தனது மனதில் இருந்ததை அமைதியாக பகிரத் தொடங்கினாள். வீட்டில் மீண்டும் சிரிப்பு திரும்பியது. குழந்தையும் மகிழ்ச்சியாக வளர்ந்தான். நீதி, கோபம் ஒரு குடும்பத்தை உடைக்க முடியும். ஆனால் பொறுமையான உரையாடலும் மனம் திறந்த மன்னிப்பும் அந்த குடும்பத்தை மீண்டும் இணைக்க முடியும். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது உறவை காக்கும் மிகப்பெரிய வலிமை.